என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனாயிருந்த வார்த்தை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் முதல் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். தேவனாயிருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே இருந்த வார்த்தை இயேசுவானவர். திருத்துவத்தில் ஒருவரான இவர் பிதாவாகிய தேவனோடு இருந்தார். தேவன் இந்த அகிலத்தை வார்த்தையால் தான் படைத்தார். வார்த்தை என்ற சொல்லை யூதரும் கிரேக்கரும் கூட கடவுளின் சக்தியை குறிக்கும் சொல்லாக கொண்டனர். அப்படியானால் உலகை உருவாக்கும் போது தேவன் இந்த பரம சக்தியை பயன்படுத்தினார். யோவான் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று கூறுகிறது. யோவான் முதல் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்பதோடு அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்றும் கூறுகிறது. கிறிஸ்துவும் நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஆக ஒளியாய் ஜீவனாய் தேவனோடு இருந்த மாபெரும் பரம சக்தியான இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் தேவனோடு இருந்தார், தேவனாகவும் இருந்தார். புரிவதற்கு கடினமானது என்றாலும் மீண்டும் மீண்டும் யோவானை படித்தால் அந்த ரகசியம் புரியும். அந்த வார்த்தை மாம்சமான விந்தைதான் கிறிஸ்மஸ். வார்த்தையின் மூலமாக, அதாவது சாதாரண சொல் மூலமாக நாம் நம் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம், பிறரோடு உரையாடுகிறோம், உறவாடுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூட நம் வார்த்தைகள் தான் வெளிப்படுத்துகின்றன. அதே போல தெய்வீக வார்த்தை எனப்படும் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு உரையாடுகிறார், அதாவது பேசுகிறார், உறவாடுகிறார். தம்மையும் தம் கருத்துக்களையும் கிறிஸ்துவின் மூலமே வெளிப்படுத்துகிறார். இந்த பெரிய காரியம் கிறிஸ்மஸில் நிறைவேறுகிறது. யோவானும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தேவனுடைய வெளிப்படுத்துதலை உறுதிப்படுத்துகிறார். யோவான் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். திருவிவிலியம் பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார் என்று கூறுகிறது. ஆகையால் வார்த்தை வடிவாய் தேவனாயிருந்த இவ்வுலகை படைத்த இயேசு பிரான் மாம்சமானார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். இதை நினைத்து நன்றி சொல்லி கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். நம்முடைய வார்த்தைக்கே மகிழ்ச்சியூட்டும் சக்தி உண்டு. அப்படி இருக்க தேவனாயிருந்த வார்த்தை நிச்சயமாய் நித்திய மகிழ்ச்சி கொடுக்கும் அல்லவா? நம்முடைய வார்த்தைக்கே மகிழ்ச்சியூட்டும் சக்தி உண்டு. அப்படி இருக்க தேவனாயிருந்த வார்த்தை நிச்சயமாய் நித்திய மகிழ்ச்சி கொடுக்கும் அல்லவா? ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே வார்த்தையான தேவன், தேவன் நீரே, நீரே. ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே வார்த்தையான தேவன், தேவன் நீரே, நீரே. உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். உமது வேதத்தில்
உள்ள அதிசயம் பார்க்கவே கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே. ஜெபம். பிதாவே, நீர் உம்முடைய குமாரன் மூலம் எங்களுடன் பேசுகிறீர் என்பதை உணர்கிறோம். கேட்கும் மனக்காதுகளை தாரும். ஆமேன்.